எல்லோருக்குமே கூல் கேப்டன்னா நம்ம தல தோனி தாங்க அப்படின்னு தெரியுங்க. ஆனா அரசியல்ல கூல் கேப்டன் யாரு? அன்றைக்கு அப்படியாக இருந்தவர் தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுங்க. எப்படிங்க அவரு கூல் அப்படின்னு சொல்றீங்க? ரொம்ப இயல்பான கேப்டன்னு சொல்றீங்க. கேட்கறது புரியுது. அதாவது ஒரு முறை வடநாட்டு சாமியார்கள்லாம் ஒரு பிரச்சனையை ஒட்டி அவருடைய தலையை சீவிட்டு வரவங்களுக்கு 1,00,00,000 அப்படின்லாம் பரிசெல்லாம் வைக்கிறாங்க. இது சம்பந்தமா பத்திரிகையாளர்கள் கலைஞர்கிட்ட கேட்டோன்னே, "அப்படிங்களா? நான் என் தலைய சீவிய பல நாட்கள் ஆகுதுங்க" அப்படின்னாரு. அவர் தலையில முடி இல்ல இல்லையா? ஸோ இப்படி சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட கேஷுவலா அத ஹேண்டில் பண்ணாரு. இன்னொரு டைமு நம்முடைய ஐயா ராமகோபாலன் அவர்கள் இந்துத்துவாவ விமர்சிக்கிறாரு கலைஞர் அப்படின்ட்டு போயிட்டு அவருக்கு பகவத்கீதைய புத்தகத்த பரிசு கொடுக்குறாரு. இத படிச்சாலாவது நீங்க தெளிவு பெறுவீங்க அப்படின்னு. ஓகேங்க அப்படின்னு அதை ரிசீவ் பண்ணிட்டு இவர் பதிலுக்கு ஆசிரியர் திரு கி வீரமணி அவர்கள் எழுதிய கீதையின் மறுபக்கம் கொடுக்கிறாரு. அடிக்கு அடி, பதிலடிக்கு பதிலடி. இதுதாங்க கலைஞர் கருணாநிதி. அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா பிடிச்சது நிறைய சமத்துவபுரங்களை கொண்டு வந்தாரு. குழந்தைகள் இருந்து, அதாவது ஊரு சேரி அக்ரஹாரம்லாம் பிரிஞ்சு இருக்கிறப்ப வளர்ற குழந்தைகள் மனசுலயும் அது சாதிய உணர்வோடு, ஏன்னா அப்படித்தானே பழக்க வழக்கம் சுத்தி இருக்காங்க, அப்படியே வருவாங்க. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அப்படின்னு அனைத்து சமுதாயத்தினரும் குடியிருக்கிற மாதிரி சமத்துவபுரங்களை கொண்டு வந்தாரு. அப்ப அங்க சின்ன வயசுல இருந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் சகோதரத்துவத்தோடு அந்த சாதிய வன்மம் இல்லாம வளர்வாங்க. அப்புறம் இடஒதுக்கீடு, சாதியால அடையாளப்பட்டு பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அதே சாதியின் பெயரால கல்வி வேலை வாய்ப்புகள்ல உரிய பங்களிப்பு கொடுத்தா சமத்துவம் வளரும் அப்படின்னு இடஒதுக்கீட முன்னெடுத்தாரு. 1989 பின்னாடி எம்பிசிக்கு 20% கொடுத்தாரு. அதே காலகட்டத்துல முன்னாள் பிரதமர் மறைந்த திரு விபி சிங் அவர்களுக்கு மண்டல் கமிஷன், அதாவது இந்த இடஒதுக்கீடுக்காகவே அவருக்கு ஆதரவும் கொடுத்தாரு. சமூக நீதி வீரர் அப்படின்னு அடையாளப்பட்டவர். ரெண்டு பேருமே. கலைஞர் அப்படின்னோடனே இந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகம், இந்து தமிழ் வெளியீடு, தெற்கிலிருந்து ஒரு சூரியன். அதுல நம்முடைய எனக்கு நான் பெருசா மதிக்கிற ஐயா திரு திருநாவுக்கரசு அவர்கள், அவருடைய பேட்டி இருக்கு. அதுல பழைய வாசிப்பு இயக்கத்தை திமுக கையில் எடுக்க வேண்டும். பழைய வாசிப்பு இயக்கத்தை எப்படி பூங்காக்கள்ல தெருமுக்குகள்ல மரத்தடியெல்லாம் நின்று படிப்பாங்க, விவாதிப்பாங்க, அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு டிஜிட்டல் தளத்துல அதெல்லாம் கையில எடுக்க வேண்டிய தேவை திமுகவுக்கும் வந்திருக்கு. கடைசியா ஒரு 2017 நினைக்கிறேன், 16 அவருடைய கடைசி பொதுக்கூட்டத்துல பார்த்தோம்னா, நம்ம எம்எல்ஏ எம்பிக்காக இருக்கக்கூடிய கட்சி கிடையாதுங்க. நாம தந்தை பெரியார் அண்ணானு கொள்கைக்காக இருக்கக்கூடியவங்க. அந்த எண்ணத்தோடு இருந்தா எந்த கொம்பனாலையும் நம்மளை அசைக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதுதான் 2026லயும் தற்போதைய திமுக தலைவருக்கான மெசேஜுங்க.